ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்ம வீட்டில் வந்து பால் பொங்கி வரப்போகுது. வந்துச்சா பொங்கலோ பொங்கல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பொங்கல் நல் வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் வீட்லேயும் பொங்கல் செய்வாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாம் பொங்கல் செஞ்சிட்டிங்களா, எல்லாம் சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல. வாங்க, நம்ம இருக்கிற இடம் தெரியும் உங்களுக்கு. இங்கே மோசமும் ரொம்ப குளிராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்மளது வந்து இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பொங்கல் பண்ணுறதுக்கு. எல்லாத்துக்குமே 11:30 தான் டைமு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அதுக்குள்ளே செஞ்சிடலாம். வாங்க, நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து நம்ம வெள்ளை பொங்கல் தான் செய்ய போகிறோம். வெள்ளை பொங்கல் பல காய்கள் போட்டு குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்கிறோன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். நம்ம பொங்கல் செய்கிறதுக்காக முதல்ல நம்ம இது பானை வாங்கிட்டு வந்திருக்கிறோம். டெல்லியில் வந்து பானை கிடைக்குதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். பானை இங்கே கிடைக்குது. ஆனால் கூட இது எவ்வளோ தெரியுமா, 300 ரூபாய் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கிறான் தம்பி. நம்ம ஊர்ல எல்லாம் 50 ரூபாய்க்கே எவ்வளோ பெரிய பானை கிடைக்கும். இது 200 ரூபாய் இந்த பானை. இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பொங்கல் செய்ய போகிறோம். அரிசி வந்து பொங்கல் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்தாச்சு. இதுதான் பொங்கல் அரிசி, வெல்லம், முந்திரி பருப்பு, அதுக்காக நெய் எல்லாமே இருக்குது. குழம்பு பண்ணுறதுக்காக பாருங்கள், நான் வந்து கருணைக்கிழங்கு தனியாக வெட்டி வச்சுருக்கிறேன். கருணைக்கிழங்கு கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுருக்குறோம். கத்திரிக்காய், அவரைக்காய், வெள்ளிக்கிழங்கு, பூசணிக்காய் எல்லா காயும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம். முதல்ல நம்ம பொங்கல் செஞ்சுட்டு அப்புறமா நம்ம குழம்பு செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பொங்கல் செய்கிறதுக்காக பானை ரெடி பண்ணிக்கலாம். இந்த பானைக்கு வந்து பொட்டெல்லாம் வைக்கணும் அப்படின்றாங்க. சரி வாங்க, பொட்டெல்லாம் வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி கலக்கிட்ட மஞ்சள் வச்சுக்கலாம். இதில் மஞ்சள் வச்சுட்டோம். இப்போ நம்ம குங்குமம் வச்சுக்கலாம். வந்து நான் பெருசாக ஏன் வச்சுருக்கேன்னா, அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் குங்குமம் வச்சாக்கா தெரியும் இதில் சின்னதாக. அதனால நான் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். பாருங்கள் நல்லா இருக்குதான்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக நம்ம எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணுன்னா வாங்க, நம்ம லைவில் போகிறோம், பண்ண போகிறோம். இதெல்லாம் எப்படி பண்ணுறோம், என்னென்ன போடுறோன்னு சொல்லிட்டு நீங்களும் பார்க்கலாம். பார்க்கணுன்னா நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, தானே எல்லாமே வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் செய்யறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அரிசி ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி ஊற வச்சுட்டு நம்ம பால் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் 1 கிலோ அரிசின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க மாமா. இது நம்ம இது எவ்வளோ அரிசின்னு சொல்லிட்டு நம்ம எடை போட்டு பார்த்துக்கலாம். அப்போ இது வந்து 1 கிலோ. இந்த பாத்திரத்தோட அளவு வந்து 300 கிராம் அளவுக்கு இருக்கும். 1 கிலோ 292 கிராம் வருது. பால் ஊற்றிக்கலாம் பொங்கலுக்காக. வர வச்ச குக்கர் 3 குக்கர் வர வச்சோம். அதில் ஒன்று நான் அப்படியே வச்சுருந்தேன். அது பாருங்க, இப்போ பொங்கலுக்காக, பொங்கல் குழம்புக்காக யூஸ் ஆகுது. வகையான காய்கறியும் போட்டு இன்னைக்கு இதில் தான் நான் குழம்பு பண்ண போகிறேன். செஞ்சுட்டு பிறகு நான் உங்ககிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது 5 லிட்டர் குக்கர் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்ம வீட்டில் வந்து பால் பொங்கி வரப்போகுது. வந்துச்சா பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி வேகட்டும். பாலில் நம்ம அரிசி போட்டிருக்கிறோம். இந்த வேகத்துக்குள்ள நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். இதில் பாருங்க, இது வந்து நம்ம வேக வச்சு வச்சிருக்கிறோம். பருப்பு கொஞ்சம், இதில் பாருங்க கொட்டெல்லாம் இருக்குது. கருணைக்கிழங்கும் மொச்சக்கொட்டையும் நான் வேக வச்சு வச்சிருக்கிறேன். பாருங்க, கருணைக்கிழங்கும் மொச்சக்கொட்டையும் வேக வச்சு வச்சிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேலே வந்து மஞ்சளும் கரும்பு எடுத்துன்னு போகிறதுக்கு வரலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். லைவ் ஆயின் இருக்குது, கீழே லைவ் ஆயின் இருந்துச்சு. வாங்க நம்ம கார்டன்லேருந்து மஞ்சள் அறுவடை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இது வந்து பொங்கலுக்காகத்தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்படியே விட்டு வச்சுருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளது எவ்வளோ மஞ்சள் வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இதை எடுத்துன்னு போகலாம் இப்போது பூஜை பண்ணுறதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம கார்டன்லேருந்து கரும்பு எடுத்துருக்குறோம். பன்னி கரும்பு
பூஜை பண்ணுறதுக்காக எடுத்துன்னு போகலாம். இது எடுத்துன்னு வந்து அப்புறமா இது வேரோடு இருக்குது, வெட்டி எடுத்துன்னு வந்து நடத்தான் நடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இதில் மஞ்சள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது வந்து அப்புறமா மத்தியானத்துக்கு மேலே இதை நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். இது இப்போ தேவை அவசரமாக பூஜை பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம பூஜை பண்ணுறதுக்காக எடுத்துன்னு போகிறோம். டைம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் நான் இவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறேன். நம்ம கார்டன் இது மஞ்சள், நம்ம கார்டன் இது கரும்பு, பனிக்கரும்பு. பூ ஏத்தான் நம்ம ரப்னா அந்த பூ வச்சு தண்ணி வச்சுட்டியா? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்னென்ன பண்ணோன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பொங்கல் வெல்லம் போட்டு பொங்கல் பண்ணியிருந்தோம். வெள்ளிக்கிழங்கு, கத்திரிக்காய், அவரைக்காய், கருணக்கிழங்கு, மொச்சக்கொட்டை எல்லாமே போட்டு நம்ம குழம்பு பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. எத்தனை பேர் உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் இந்த மாதிரி செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் செஞ்சது சரியா? நம்ம ஃபஸ்ட்டு முறை இப்போ தான் நான் சட்டியில் வந்து போன வருஷமும் சட்டியில் தான் பொங்கல் பண்ணோம். ஆனால் போன வருஷம் வந்து லைவ்லாம் போடலை. ஆனால் கூட இந்த முறை ரொம்ப அதிகம் ரேட்டு. 300 ரூபான்றது எவ்வளோ விலை. நம்ம ஊர்லலாம் 50 ரூபாய்க்கே எவ்வளோ பெரிய பானை கிடைக்குது, செட்டி கிடைக்குது. ஆனால் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எல்லாம் சார்ஜ் இல்லை. ஆனால் நம்மளுக்கு அப்போது டைம் ஒன்றும் சரியாக செட் ஆகலை. இதுதான் வரணும்னு இருந்துச்சு. ஆனால் இந்த சட்டியை நல்லா சூப்பராக அமைஞ்சிருக்குது இல்லை, சட்டியில் வந்து நல்லா அமைஞ்சிச்சு. பொங்கலும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து எவ்வளோ பேர் இது பார்த்தீங்க, எவ்வளோ பேர் வீட்டில் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம கார்டன்லேருந்து கரும்பு எடுத்துன்னு வந்தோம், நம்ம கார்டன்லேருந்து மஞ்சள் எடுத்துன்னு வந்துருக்குறோம். பாருங்கள், ஒரே ஒரு இது நான் விட்டு வச்சுருந்தேன் பொங்கலுக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. நம்ம அது 2 பிடுங்கும் போது அதில் வந்து 1/2 கிலோ கிட்ட மஞ்சள் வந்துருக்குது. இன்னும் அந்த மண்ணிலே இருக்குது மஞ்சள். நம்ம போய் அது வந்து ஃபுல்லாக காலி பண்ணி பார்க்கணும் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.